இந்த காலங்களில் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த வசனத்தின் வாயிலாக கர்த்தர் நம்மோடு பேச முடியும். பரலோகத்தில் வாசமா இருக்கிற பரலோக தகப்பனே, இந்த காலவெளியில் இந்த வசனத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஆண்டவரே, எங்களோடு நீ இருதயத்தில் பேசுவீராக. அடியனோடு பேசுங்க, என்னை மறைத்து நீ வெளிப்படும். இதற்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சத்துருடைய வல்லமைகளையும் போராட்டத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் கட்டி பாதாள தள்ளுகிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஆமென். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள். இந்த உலகத்தில் அநேக வழிகள் செம்மையா இருக்கும். இந்த வழி எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா, ஆதாமுடைய ஏதேன் தோட்டத்திலே இந்த வழி ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். கர்த்தர் சொன்னார், ஏதேன் தோட்டத்தை அழகாக படைச்சி அநேக கனிகளையும் அநேக சாப்பிடக்கூடிய விருட்சங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருந்தார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீங்கள் எல்லா கனிகளையும் இந்த விருட்சங்கள் நீங்கள் பூசிங்க அப்படின்னு சொன்னார். அந்த கனிகளை பூசிங்க சொன்னார். ஆனால் மரத்தில் நடுவில், அதாவது தோட்டத்தின் மத்தியில் ஒரு மரம் இருக்கிற அந்த கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவர் அந்த நாளிலே அவர்களுக்கு சில ஒழுங்குகளை கட்டளையிட்டார். இந்த மனுஷனானவன் ஆதாமும் ஏவாளும் நல்லா தான் இருந்தாங்க. தோட்டத்தில் கனிகளை புசித்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பொல்லாத சாத்தான் அவர்களோடு பேசினான், கேள்வியை போட்டான். அவர்களும் ஆமான்னு சொன்னாங்க. இந்த கனி பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது, பளபளப்பா, ரொம்ப அழகா, அதாவது பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்குது. அவன் சொன்ன கனியை சாப்பிட்டீங்கன்னா நீயும் தேவர்களை போல மாறிடுவேன்னு சொல்லி சாத்தான் என்னுடைய உள்ளத்தில் போட்டுருந்தாங்க. இப்போ இவங்களுக்கு தேவன் சொன்ன வழிகளை போகாதபடி சாத்தான் தன்னுடைய உள்ளத்தில் வந்த அப்படின்னா அவர்களுடைய வழியிலே அவர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறான். பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி என்ன பண்ணாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தர் இல்லாமல் ரெண்டு பேருமே சாப்பிட்டு தேவனுடைய வழியை விட்டு வழி விலகி போனாங்க. ஆண்டவர் அதனால அவர்களுக்கு ஒரு சாபத்தை கட்டளையிட்டார். என்ன சாபத்தை கட்டளையிட்டார் அப்படின்றதுக்கும், மனுஷன் என்ன பண்ணணும், நெத்தி வேர்வை சிந்தி நிலத்தில் வேலை செய்யணும்னு சொல்லி சாப்பிட்டார். பெண்களுக்கு பிள்ளை பெறும் பொழுது கற்ப வேதனைப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாபத்தை கொடுத்தார். ஸோ மனுஷனுடைய வழிகள் உலகத்தில் எப்பவுமே மனுஷன் பார்க்கறதெல்லாம் வெளி தோட்டத்தை தான் பார்க்குறாங்க, வெளியே அழகாக இருக்கிறத தான் பார்க்குறாங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய வழியே என்ன என்று கேட்டு நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு நன்மையே வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கு எத்தனை பெண்களை பார்த்தாலும் அவர் என்ன செய்வார், பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஏதாவது ஒன்றும் சொல்லாமல் பதில் சொல்லாமல் போய்விடுவார். அவருக்கு என்னன்னா வெளி தோட்டம் தான், வெளியில் ரொம்ப ஆடம்பரம், பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு உடைய நினைவு. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீ ஷோகேஸை தான் பார்த்துட்டாலே கடைசியில் உனக்கு கர்த்தர் ஷூகேஸை தான் தருவார் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் வந்ததெல்லாம் எழுந்து போனார். கடைசியில் அவர் இப்படி தான் கடைசியில் மாட்டிக்கிட்டார், ஷோகேஸோடு மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஷோகேஸோடு அலைஞ்சிட்டு இருக்கிறார். ஸோ நான் சொல்கிற காரியம் என்னென்னா, மனிதன் வழிகள் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நல்ல வழிகளில் நாம் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த வழி ஆண்டவர் இடது பக்கமும் இடது பக்கம் சாயாதபடி அந்த வழியிலே நீ நடங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார், அந்த வழியில தான் நடக்கணும். மனுஷனுக்கு தோன்றுகிற வழியெல்லாம் செம்மையாக இருக்கும், அந்த வழி நல்லா இருக்கும் அப்படி சொல்லி. அதெல்லாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் கூட 6வது வசனம், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாமலும் பாவிகளின் வழியிலும் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இரவு தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாவிகளின் வழியை கர்த்தர் அறியார். இப்போ இன்னைக்கு நம்முடைய
ஆலோசனையை ஒரு மனுஷன் தன்னுடைய பிரச்சனை குடும்பத்தில் பாருங்க, இன்னைக்கு குடும்பமா வாழ்கிற அநேகருக்கு பிரச்சனை இருக்குது. சபை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, சபைக்கு வர்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. சபை இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் யார்கிட்டயும் ஆலோசனை கேட்பான், மந்திரக்காரன் குறிகாரன் போய் ஆலோசனை கேட்பான். ஆனா சபையில தேவன் சபையை நடத்துவதற்கு ஒரு போதகரை வச்சிருக்கிறார், வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் வேதத்தில் வைத்திருக்கிறார். இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? எந்த ஆலோசனையை கேட்காமல் தங்களுக்கென்று செம்மையான வழியை எதுன்னு அவங்களே யூகித்து அந்த வழியிலே நடக்கிறார். செம்மையான வழியை அவங்க யோசிக்கிறாங்க, அவங்க போற வழி செம்மையான வழின்னு நினைக்கிறாங்க. அநேகர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த பிரச்சனைகளை சபையில ஒரு போதர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி ஆலோசனை பெறுறது கிடையாது. இது பாஸ்டருக்கு தெரிஞ்ச ரொம்ப அசிங்கமாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சபையில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லி இவங்களே மூடி வைத்து கடைசியில் அது ஒரு பெரிய விபரீதத்துக்குள்ளாக போகிறது. அதுதான் மரண வழி. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இதை எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னா உங்களால் முடியல, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழியை காட்டுவார். நீங்க குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வழியை காட்டுவார். அதுவும் இல்லையா, போதகர்கிட்ட நீங்க ஆலோசனை பெறணும். நீங்களே உங்க ஆலோசனைகளை செய்யக்கூடாது. கடைசியில என்ன செய்யறாங்க? வழி தெரியாமல் கணவன் மனைவி இருவருக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது வழி தெரியாமல் என்ன செய்கின்றார்கள்? விபரீதமான முடிவுகள் இருக்கு. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில சபைக்குள்ள கூட சபையில ஒரு சிலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. எங்க போறீங்க? ஆராதனைக்கு போறீங்க. ஆராதிக்கிறது நல்லா தான் இருக்கு, பாட்டு பாடுறது நல்லா தான் இருக்கு. ஆனா குடும்ப ஜீவியத்துல விடுதலை இல்லாத குடும்பங்கள் இன்னைக்கு நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில குடும்பத்துல பிரச்சனைனா நீங்க தேவ சமூகத்தை நோக்கி போகணும். அப்படி இல்லைன்னா உங்களால் முடியலன்னா பாஸ்டர்கிட்ட சொல்லணும். அதற்கு ஆலோசனை சொல்லப்படும், அதுக்காக ஜெபிக்கப்படும். மறைத்து கொள்ளக்கூடாது. இப்படி மறைந்ததுனாலதான் அன்னைக்கு தோட்டத்தை விட்டு கர்த்தர் துரத்தினார். தேவன் சொன்ன வழியில நடக்காதபடி மனசும் மாமிசம் விரும்பினபடி நடக்கிறார். நமக்கு தெரியும் பாருங்க, ஒரு மனுஷன் நம்ம சின்ன வயசுல இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மனுஷன் நல்ல வாத்து வளர்த்தான். அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வாத்து என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு ஒரு தங்க முட்டையை விடும். என்ன விடும்? தங்க முட்டை. இந்த தங்க முட்டையை பார்த்தா அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த தங்க முட்டையை எடுத்துட்டு போய் கடையில் கொடுப்பான். அவன் நல்லா பணம் தருவான். நல்லா காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டு இவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த வாத்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தானே விடுது. இந்த வாத்தை மொத்தமாக அறுத்துட்டா உள்ள நிறைய முட்டை இருக்கும், அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? அறுப்பான். அறுத்து பார்த்தா முட்டையெல்லாம் பிஞ்சா இருக்குது. அந்த வாத்து செத்து போச்சு. இல்லை உள்ளதும் போச்சு, நொல்லங்கன்னு சொல்லி தமிழ்ல ஒரு பதில் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் வழி என்ன? ஒரு நாள் ஒரு முட்டை விட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம். அவனுக்கு என்ன? அவனுடைய வழி என்ன? ஒரே நாளில் கோடீஸ்வரனா மாறணும்னு நினைச்சான். அதனால் அவன் நன்மையை இழந்து போனான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக கர்த்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை படிப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊர்ல அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருச்சு. முன்னாட்களில் தான் பிரச்சனை. வீட்டில் கடன் ஏன் வருது அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன வாங்குறாரு? லாட்ரி டிக்கெட் வாங்குறாரு. என்னது? லாட்ரி டிக்கெட் வாங்கியே கடன்காரனா போனவங்களாம் உண்டு. நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கப்போ நல்லாவே தெரியும். இன்றைக்கி அது தலை விரிச்சு கேரளாவில் ஆரம்பிச்சிருக்குது. அப்படி இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் லேசாக ஊடுகுது. இப்போது ரம்மி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் எடுத்தோம்னா ஏதாவது ஒரு ஃபோன் கால் பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் எதாவது செக் போனாலும் உடனே ரம்மி அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு ரெக்கார்டிங் மெசேஜோ இல்லாட்டி அது வீடியோ மெசேஜோ பேசிக்கிட்டே இருக்கும். நீ ரம்மி சர்க்கிள் இது பண்ணி ஜாயின் பண்ணுவோம், பணம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். அப்போது கொஞ்சம் பண கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு என்ன உண்டாகும்? ஆஹா, இதில் நம்ம சேர்ந்தா என்ன கிடைக்கும், நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி சேருவோம். என்ன செய்வான்? உங்களுக்கு கொஞ்சம் பணத்தை விடுவான். உடனே நமக்கு இன்னும் சும்மாவாக இருப்போம், அடுத்த கேமு. இப்படியே போய் 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 மனுஷனுக்கு தோண்டுகிற வழிகள் செம்மையா இருக்குமானால் அவைகள் மரணத்தின் வழி. கடன்காரனா பார்த்தீங்க, லாட்ரி டிக்கெட் வாங்கி 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 கடன்காரனா போனவங்க உண்டு. ஆண்டவர் சொன்னார், இது வழி இருக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனை
ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் சொல்லியிருக்கார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஒரு வழியில ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம், நன்மையும் கிருபையும் அவனை தொடரும். அல்லேலூயா. இதெல்லாம் சரி. கர்த்தருடைய வழியில நடந்தா நமக்கு சகல ஆசீர்வாதமும் குறைபடாது. பைபிள் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரை தேடணும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்மையில நான் ஒரு நல்ல சாட்சியை நான் உண்மையில கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமிதப்படுறேன். நம்ம சபையில் இருக்கிற அருமையான சகோதரர் ஜேம்ஸ் பிரதர் தான் நான் சொல்ல அப்ரிஷியேட் பண்ணேன். ஏன்னா அவர் எல்லாரும் 4 மாவடிக்கு பிரயாணம் போய் வரும் பொழுது திடீர்னு வந்தார். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் ஏறி வந்தார். அவரும் மனைவியும் வந்து எங்களோட பேசி கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இவர் காணாமல் போய்விட்டார். காணாமல் போன உடனே எங்கே போனார்னு சொல்லி சேகர் பிரதர் விசாரிச்சுட்டு அவங்க ஒய்ஃப்டை கேட்டார், எங்கே போனார். இப்போ அவங்க டைமை பார்த்தாங்க, இது அவருடைய ஜெப நேரம் என்று சொன்னார். அல்லேலூயா. அது 8 மணிக்கு அவர் கரெக்டாக தேவ சமூகத்தில் போகிறார். உண்மையில நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களை கர்த்தருடைய விருப்பத்தின் மன நிறைவை கர்த்தர் நிறைவேற்றுவான். உங்கள் வழியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை வாழதான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம வழி இஷ்டமான வழியில வாழக்கூடாது. நமக்குன்னு சில வழிகள், கர்த்தருக்கு பிரியமான வழியை செட்ரைட் பண்ணி அந்த வழியில நம்ம நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அவருடைய சாட்சி எனக்கு கேள்விப்பட்டது. இங்க இருக்கிற அநேகர் நீங்க குறித்த நேரத்தை ஜெபிக்கலாம், உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க குறித்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போகும் பொழுதுதான் பேதுரு யோவானும் குறித்த நேரத்தில் 9ஆம் மணி நேரம் ஜெப வேளையில் அவங்க என்ன பண்ணாங்க, ஜெபாலயத்துக்கு போனார்கள். அந்த நேரத்தில் என்ன நடந்தது, பிறவிலே சப்பானியாய் கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவாலயத்து வாசலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லை, எங்கிட்ட இருக்கிறது தாரம், எங்கிட்ட என்ன இருக்குது, இயேசுங்கிற நாமம் இருக்கிறது தாரம் அப்படின்னு சொல்லி இயேசு நாமத்தில் எழுந்து நட அப்படின்னா எழுந்து நடந்து போனான். அப்போ குறித்த நேரத்தில் தேவ சமூகத்தில் போகும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனபடினாலே நம்முடைய வழிபடி நம்ம நடக்கக்கூடாது. மனசும் மாமிசமும் விரும்புகிற வழி நடக்கக்கூடாது. ஒரு மனுஷன் எனக்கு நல்லா தெரியும், மங்களூரில் நான் போயிருக்கிறேன். மூடுபத்திரி, மங்களூரில் இருந்து மூடுபத்திரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த நாட்களில் 2000 நினைக்கிறேன், 2099 நினைக்கிறேன், 2099 2000 நான் இதே பெங்களூரில் இருந்து மங்களூருக்கு ஆஃபீஸில் ஓஎம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்பொழுது மங்களூருக்கு ஜெபம் நடத்த போவேன். காலையில் மங்களூர் போயிட்டு மங்களூர்லேருந்து மூடுபத்திரிக்கு ஒரு பஸ் பிடிச்சி போவேன். அங்கே காலையில் 6 மணியில் செய்தி கொடுத்துட்டு திருப்பி மங்களூருக்கு வருவேன். மங்களூர்லேருந்து ஒரு சர்ச்சில் ஒரு ஹாலில் ப்ரேயர் நடக்கும். அங்கேயும் செய்தி கொடுத்துட்டு ராத்திரி பஸ் ஏறி இங்கே பெங்களூருக்கு வந்துடுவேன். அந்த நாட்களில் பேச்சுலராக இருந்தேன். அப்போது மூடுபத்திரி போயிருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜன் ஸ்வீட்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளே சர்ச் கட்டியிருக்கிறார். ஊர்லேருந்து ஜனங்களுக்கு கொண்டு வந்து இவர் வந்து ஸ்வீட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தார். இந்த கடலைக்காய், பருப்பி, இந்த மாதிரி நிறைய அந்த திருநெல்வேலி சைடில் இருக்கிற சவுத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு பெரிய ஃபேக்ட்ரி கர்த்தர் அவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்திருந்தார். அவருடைய சாட்சியை கேட்கும் பொழுது அவர் ஒரு நாள் ஒரு காலத்தில் வந்து சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார். ஐயப்பன் தாங்கலில் சுக்கு காப்பி விற்றுட்டு இருந்தார். சுக்கு காப்பி விற்று அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு நடந்தபடினால் கர்த்தர் அவர் அபரிவிதமாக ஆசீர்வதித்து ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு சர்ச்சு, அங்கே வேலை செய்கிறவங்க 150 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து பெரிய அளவில் இருந்தார். ஆனால் கர்த்தர் அவர் நல்லபடியாக வச்சுருந்தார். உள்ள சபை வச்சு ஆராதனைலாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஆசை, ஒரு மனுஷன்கிட்ட ஆலோசனை கட்டி மனுஷன் ஒரு சாமியார் எவனோ சொன்னான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், புதையல் எங்கேயும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த புதையல் இருக்குன்னு சொல்லி அந்த சாமி பேச்சை கட்டி ஊரும் சேர்ந்து காரில் ஊரெல்லாம் சேர்ந்து சுற்றி புதையல் தேடி எல்லாத்தையும் இழந்து போன காலங்கள். ஆனாலும் கர்த்தர் இறக்கமுள்ளவராக இன்னைக்கு அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டார். பட் என்ன சொல்ல வருகிறேன்னா, அவர் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவர் செயின் போட்டிருந்தார். செயினில் பிளேடு, கோல்டு பிளேடு போட்டிருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்து போன ஒரு சூழ்நிலை. காரணம், மனுஷனுக்கு தோன்றுகிற வழி செவ்வையாக இருக்கிறது, அவனுடைய முடிவோ மரண வழி. இன்னைக்கு அநேக குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அநேகர் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும். இங்கே கூட சபைக்கு ஒருத்தர் வந்துட்டு இருந்தார். அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசுவார். நான் வந்து அப்படி ஒரு ஆள் கூட டீலிங்கில் இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னொருத்தர்
பாஸ்டர் சாலமோன் அவர் தான் சொல்ல, பாஸ்டருக்கு எனக்கு வந்துச்சுன்னா காசு வந்து பாஸ்டருக்கு ஊழியத்துக்கு கார் வாங்கி தருவான். அல்லேலூயா. நல்லா தான் இருக்கு, யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனால் வழி அவருக்கு ஒரு கார் இவருக்கு ஒரு கார், எல்லாத்துக்கும் கார் வாங்கி தருவார். ஆனால் அது வழி வந்து மரண வழி. அல்லேலூயா. கொஞ்சமா கையில் 30 ரூபா 40 ரூபா காணிக்க வரும் பொழுது 10 ரூபா 5 ரூபா காணிக்கப்படாதாலும் நீ எப்படியா கார் வாங்கி கொடுப்ப? அல்லேலூயா. அநேக நேரங்களில் நாம் இல்லாதவைகளை குறித்து தவறான யோசனையை வைத்து நாம் ஏமாந்து போவர்களாக இருப்போம். இன்னைக்கு அவர் அன்னைக்காவது கொஞ்சமாக நல்லா இருந்தார், இன்னைக்கு அது இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு தோண்டுகிற வழியெல்லாம் செம்மையாய் தோண்டும். நம்ம போகிறதான் கரெக்டு, நம்ம செய்கிறதான் கரெக்டு, நம்மளை போல கெட்டிக்காரன் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற பாருங்க. அதுதான் அவன் வாழ்க்கையில் கண்ணியாக விளங்கும். ஆனபடினால இந்த யோசனைகள் எல்லாம் ஆண்டோடைய வேதத்தில் நீங்க படிக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சங்கீதம் 119 165 வசனம் நினைக்கிற வாசிக்க பார்க்கலாம். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில இடரல் வர்றதுக்கு காரணம் வேதத்தை நேசிக்கிறது இல்லை, கட்டுக்கதைகளை நேசிக்கிறது, மனுஷன் சொல்றத இன்னொருத்தருடைய வழி காட்டுதல் படி நம்ம நடக்கிறது, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து கண்டிப்பா ஒரு நாள் தோல்வியை தான் கொண்டு வரும். ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நல்ல வழிகளிலே நம்ம நடப்பதற்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. Proverbs chapter 12 verse 15. மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். பாருங்க, மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். சில பேர் என்ன நினைக்கிறது, தான் தான் ரொம்ப நாணின்னு நினைக்கிறது. அவன் பார்வைக்கு அது ரொம்ப அழகா இருக்கும், ஆனா அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனும். இன்னைக்கு நேரங்கள்ல நம்மளே சில காரியங்கள்ல சபைக்கு வந்து ஆண்டவரோடு நம்ம நடந்தாலும் சில காரியங்கள்ல நம்ம இஷ்டத்துக்கே ஒரு வழியை என்ன செய்யறோம், செஞ்சு கொள்கிறோம். நம்ம வழியை நம்ம கேட்ட விதத்துல பாஸ்டர் அப்படிதான் பேசுவாரு, அவர்கிட்டலாம் போன வேலைக்காது, நம்மளே நம்ம வழியில ஒரு வழியை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படுற கஷ்டங்கள் எனக்கு தெரியும். சொந்த வழிகளில் போகக்கூடாது. கர்த்தருடைய வழி காட்டுதலின்படி நம்ம ஒரு காரியத்தை செய்தால் தேவன் நம்மை வாழாக்காமல் தலையாக்குவார். நம்மளே அநேக தேவையில்லாத வழிகளில் போய் நடந்து அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறோம், கஷ்டப்படுவோம். பட்டாதான் தெரியும் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லி பழமொழிகள் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யறதில்ல. சின்ன பிள்ளைங்களை பாருங்க, இந்த நெருப்பு இருக்கு இல்லையா, கேண்டில், இதெல்லாம் குடிக்க போவாங்க. சொன்னா கேட்க மாட்டாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அதை பிடிச்சி பார்த்த பிறகு தான் அவங்க தெரியும், தீ பக்கத்திலே போக மாட்டாங்க. நம்ம கூட அப்படித்தான், சொன்ன கேட்கறது இல்லை. ஒரு நாளைக்கு பட்டதுக்கு பிறகுதான் புத்தி வரும். அதனால நம்ம கவனமாக கர்த்தருடைய வசனம் நமக்கு எச்சரிக்கும் பொழுது இந்த வசனத்திற்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டியவராய். பைபிளில் யூதா புஸ்தகத்தில் ஒரு வசனம், யூதா ஒரே ஒரு அதிகாரம் தான் வெளிப்படுத்திருக்கிற புஸ்தகம். அங்கே ஒரு 3 பேரை பற்றி, 3 பேருடைய வழிகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்தை வாசிங்க. இல்ல 11வது வசனம், சாரி. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செஞ்ச வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கேட்டு போனார். இங்க 3 பேருடைய வழி இருக்குது. ஒருத்தருடைய வழி பீலை, ஒரு காயினுடைய வழி, இன்னொருத்தருடைய வழி பீலையாம், இன்னொருத்தர் கோரா. இந்த 3 பேருடைய வழியும் வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இங்க நீங்க அந்த காயினுடைய வழியை குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 4வது அதிகாரம் 3லிருந்து வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின்
தலையீற்றுகளிலும் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இது நீங்க பைபிள்ல நீங்க படிக்கும் பொழுது இதுல இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். அல்லேலூயா. ஆதாம் தன் மனைவி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தர் குமாரனை பெற்றிருந்தார். அதுக்கு பிறகு ஆபேலையும் பெற்றுக் கொள்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் நிலத்துல வேலை செய்யறாங்க, ஒருத்தர் வயல்ல வேலை செய்யறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு விதமான உழைப்பினுடைய பரிகாரம் கிடைக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க? காணிக்கையை படைக்கிறாங்க. வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தார். ஏன் கொலை செஞ்சா? ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான். இங்க கொலை நடந்தது காரணம் என்னன்னா, கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சார். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, பொறாம வந்தது. இவன் என்ன பண்ணிட்டான்? அவனை தனியா இருக்க நேரம் கொண்டுட்டான். கொண்டது மாத்திரமல்ல, 9வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றான். அதற்கு அவன் நான் அறியேன். பாருங்க எப்படி தம்பியை கொலை பண்ணிட்டு என்ன சொல்றான்? என் சகோதரருக்கு நான் காவலாளியோ. அன்னைக்கு ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ரெண்டு பேருக்குள்ளே அன்னைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சது. அது ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல குடும்ப பிரச்சனைகள், சகோதரர்கள் மத்தியில் பிரச்சனைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதுக்காக நீ பிரச்சனையோட வாழணும்னு சொல்லல. கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? புதிய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த காரியின் வழியை போல நம்முடைய வழி இருக்கக்கூடாதுங்கிறது ஆண்டுடைய சித்தம். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் அவனோடு ஒப்புரவாவார்கள். ஒருத்தர் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். உங்க வழி, நீங்க போகிற வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அநேக காரியம் பிரியம் இருக்கிறது. உற்சாகமாக கொடுக்கிறது தேவன் பிரியமா இருக்கிறார். நல்ல தெராஸ், நல்ல நிறையான காரியங்கள் கர்த்தருக்கு பிரியம். நிறைய காரியங்களை கர்த்தர் சொன்னார் பிரியம். ஆனா உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் ஒரு சத்துருக்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஒப்புரவாயிருவாங்க. இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? புரிஞ்சுக்கொள்ளணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. இந்த சத்தியத்தை நம்ம கேட்கிறோம். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்? காலடியில மன்னிப்பு கேட்பாரு, ஒப்புரவாயிருவா, காம்ப்ரமைஸ் ஆயிடும். உங்க ரூட்டு சரியில்லைன்னா ஒப்புரவே ஆக மாட்டான். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பான வழியில போயிட்டு இருக்கிறோம், நமக்கு செம்மையான வழியில நம்ம போயிட்டு இருக்கிறோம். அந்த வழி ஒரு நாள் கொண்டு போய் நம்மளை என்ன செய்யும்? மரணத்திலேயே நிறுத்தும். புரியுதுங்களா? நான் சொல்றது எத்தனை பேருக்கு அர்த்தம் ஆயிடுச்சுன்னு தெரியல, புரிஞ்சிச்சுன்னு தெரியல. நம்ம வழி சரியா இருந்தா நமக்கு விரோதி யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ரூட்டு சரியில்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஏதோ தவறான பாதையில போயிட்டு இருக்கிறோம். நாம சரி செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. ஒருவேளை அவங்க கூட அவங்க ஒப்புரவாகலைன்னா நீங்க போய் என்ன செய்யுங்க? ஒப்புரவாகி நல்மனம் பொருந்துங்க. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பிரியமா இருக்கிறது. அவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்கள் ஒப்புரவாவாங்க. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கணும்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷன் ஆண்டவரை படைக்கும் பொழுது ரொம்ப வேதனைப்பட்டார்.
ஏன்னா ரொம்ப பொல்லாத நினைவுள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 6 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோட்டமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு வசமா இருந்தது. ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனை நல்லா தான் படைச்சாரு. ஆனா மனுஷன் சில அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கிட்டான். காயினை கொலை பண்ணணும்னு சொன்னாரு, அவனே என்ன பண்ணிட்டான், கொண்டுட்டான். ஆண்டவர் மனுஷனை நல்லவனா தான் படைச்சார் ஆதாம் ஏவால. ஆனா மனுஷன் அந்த ஜென்ம சுவாபங்கள் மனுஷனுக்குள்ள வந்து அநேக உபாய தந்திரங்கள் அவங்களை தேடிக்கொண்டு அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் அக்கிரமம் பெருகினது என்றும் அவர் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. மனுஷனுடைய இருதயத்துல எண்ணம் நித்தமும் பொல்லாத எண்ணம் தான் வருது. அந்த வந்து அவங்க இருதயத்தை எல்லா காவலோடு நீ காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும் சொல்லியிருக்கிறார். ஆனா நமக்குள்ள என்ன உண்டாயிருக்கு, நித்தமும் பொல்லாத எண்ணங்கள் உண்டாயிருக்கு. பொல்லாத எண்ணம் நிறைய 90% இல்ல, ஒரு 60% ஒரு 80% இந்த பொல்லாத எண்ணம் நம்மளை தொட்டு தான் பார்க்குது. நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதுக்குதான் ஆண்டவருடைய காலையில அதிகாலையில கர்த்தரை தேடுகிறவரை கண்டடைகிறோம். ஆண்டவருடைய வழியில நடக்கணும். இந்த பொல்லாத வழிகள் வரக்கூடாது. நம்ம இருதயத்தை காவல் காக்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதுன்னா நம்முடைய இருதயத்தில் செய்யப்படும். சுத்த இருதயத்தை தாரும் நிலைவரமான ஆவிய நிலை சிருஷ்டி மனம் போல வாழக்கூடாது. பொல்லாத நினைவுகள். ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன சொல்றாரு, அந்த இருதயத்துக்கு அது व्यसனமா இருந்தது. மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாததா இருக்கிறபடினால ஆண்டவர் உங்க இருதயத்துல வாசம் பண்ணணும். இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் ஏதோ ஆலயமா ஆண்டவர் கன்சிடர் பண்ணினாலும் உங்களுடைய இருதயம் இருக்கு இல்லையா, என்னுடைய இருதயம் இருக்கு, அதை தான் ஆண்டவர் ஆலயமா கன்சிடர் பண்றார். ஆண்டவர் பெரிய கோயில்களையோ கூடாரங்கள தங்க பண்ணுவதில்லை. நம்முடைய இருதயத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணணும்னு விரும்புறாரு. அப்போ நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ண வேண்டிய நம்முடைய இருதயத்துல கர்த்தருக்கு பிரியமான எண்ணங்களும் சிந்தைகளும் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்க. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாததும் ஆண்டவருக்கு பிரியமில்லாததுமா இருக்கு. அது மனுஷனை துக்கப்படுத்துகிறது. பொல்லாத சிந்தனைகள் மனுஷனிடத்துல இருந்து ஒரு பெரிய பட்டியலே ஆண்டவர் சொல்றாரு. என்ன செய்வோம், மார்க் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் 21 நினைக்கிறேன் படிக்கும் பொழுது 14 விதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருந்து வருகிறது. 7:21 வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கமடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூசணமும் பெருமையும் மதிகேடு புறப்பட்டு வரும். இந்த பொல்லாத சிந்தனைகள் இப்படிப்பட்ட பல காரியங்கள் வேதாகமத்தில் 14 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வேற எங்கிருந்து வரல. அதனாலதான் கர்த்தர் சொல்ல எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள வரக்கூடாது. இப்படிலாம் நம்ம ஃப்ரீடம் கொடுத்துட்டோம்னா நம்ம யோசனை வித்தியாசமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றார் மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம எரேமியா புத்தகத்துல வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய். அப்போ இந்த பொல்லாத சின்ன இருதயத்திலிருந்து இப்படி எல்லாம் வருதுன்னா ஆண்டவர் சரீரத்துல வேற எங்கேயும் வாசமா இருக்க விரும்பல, இருதயத்துல தான் வாசமா இருக்கணும்னு நினைக்கிறார். அப்ப இந்த இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டோம்னா நமக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் வராது. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கிடையாது. வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, மற்றவனுடைய காரியங்களை பார்த்து இச்சிக்கிறது, நமக்குள்ள ஜென்ம சுபாவம் அழியணும். நிறைய பேர் சர்ச்சைக்கு வந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாலும் அந்த வசனத்தை நம்ம ஆளுகை செய்யறதுக்கு விட்டு கொடுக்கறதே இல்லை. அந்த வசனம் நம்மளை ஓவர் பண்ணணும். இந்த வசனம் நம்மளை ஆட்கொண்டு அந்த காரியம் நம்மளை விட்டு அப்புறப்படணும். அப்படியே இருக்கக்கூடாது. சும்மா கேட்டுட்டு செவடங்காதுல சங்கூதுற மாதிரி போயிட்டே இருக்கக்கூடாது. ஒரு மனுஷன்கிட்ட ஒரு 3 பொம்மை இருந்தான்.
அந்த 3 பொம்மையும் 3 பொம்மைக்குள்ளேயும் 3 விதமான துவாரங்கள் இருந்தது. தரையில எல்லாத்துலேயும் 3 ஹோல் இருந்தது. அந்த ஹோலில் ஒரு பெரிய வால்ரஸ், அதாவது இரும்பு உருண்டைய பொம்மையில் போட்டால் அந்த பொம்மை உள்ளே வந்து கரெக்டாக காது வெளியே போயிடுச்சு அந்த உருண்டை. அடுத்தது இன்னொன்று போட்டால் அதை என்ன பண்ணுது, போட்டால் அப்படியே வந்து வாய் வெளியே போயிடுச்சு. அடுத்தது போட்டார், அது உள்ளே போய் வயிறுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வரல. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இந்த காது வெளியே போயிருதா, இல்லை பேசிட்டு அப்படியே போயிருதா, இருதயத்தில் வச்சு தியானிக்கிறோமா? எந்த 3வது விதமான ஒரு பொம்மையை போல கேட்ட அந்த குண்டானது அந்த இருதயத்தில் போய் உட்கார்ந்தது போல நம்முடைய வசனங்களானது நம்மை ஆளுகை செய்ய ஒப்புக்கொடும். புரியுதுங்களா? இந்த வசனம் இப்படி பேசுதே, இந்த வசனம் ஜோசப் கூட சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் இந்த பொல்லாப்பை எப்படி செய்வது? வசனம் உள்ள இருந்து பேசுது. அதனாலதான் அந்த பொல்லாப்பை போட்டு விலகி போறாரு. நம்ம கூட வசனம் பேசாம மனசாட்சி கடினப்படுத்துறதுனால தான் நாம் என்ன செய்யணும்? இருதயத்தை கடினப்படுத்துகிறது யாரு? பிசாசம். அப்போ பிசாசு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்மளை பிடிச்சி வச்சிருக்கிறான். நம்முடைய இருதயத்தை அவன் திருக்குள்ளதான் வச்சிருக்கிறான், முகா கேடுள்ளதான் வச்சிருக்கிறான், பொல்லாத இருதயமா வச்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் எப்படிங்க வாசம் பண்ணுவாரு? ஆண்டவர் ஒரே இடத்துல இருந்து நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணீரும் புறப்படாது. துதித்தலும் சபித்தலும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அப்போ ஒண்ணு துதித்தலா இருக்கணும், இன்னும் சபிக்கிற வாயா இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம், கசப்புகள் எல்லாம் மாறணுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். நம்முடைய நல்ல வழியில நம்ம நடக்கணும்னு சொல்லி. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையான வழிகள், அவைகள் மரண வழி என்று சொல்லப்படும். நம்ம பெரிய புத்திமான நிறைய நேரம் நம்மளே என்ன செய்யறோம்? நம்மளை மிஞ்சுகிற, அதை மிஞ்சுறதுக்கு அதிகமான எண்ணுகிற நீதிமானவங்க இருக்கிற நம்மன்னு தோணும் இல்லையா? அதை பற்றி தான் ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிற. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 18, 19, 20 வசனங்கள். 1 கொரிந்தியர் 1 Corinthians chapter 3:18. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால், உலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனா இருக்கட்டும். அவன் ஞானியாகும்படி பைத்தியக்காரனா இருக்கட்டும். அடுத்த வாசிங்க. இவ்வுலகத்தின் நாணம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. மனுஷனுடைய உலக நாணம், அவன் வழி எப்படி இருக்குது? அவன் நினைக்கிறான் பெரிய கெட்டிக்காரன் நான் தான் அப்படின்னு நினைக்கிறான். எல்லாத்த காட்டிலும், கடவுளை காட்டிலும் நான் பெரிய சுப்பீரியர் நினைக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார்? உலகத்தின் நாணம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. உலக நாணம் கர்த்தருக்கு பகை என்று சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தின் வழி கர்த்தருக்கு பகை. நம்ம படித்தோம் 3 பேருடைய வழி. 1 ஆபேலுடைய வழி, அடுத்தது பீலேயாமுடைய வழி. பீலேயாம் என்ன பண்ணாரு? அநியாய சம்பாத்தியத்துக்காக கர்த்தருடைய மக்களை என்ன செய்யறாரு? சபிப்பதற்காக புறப்பட்டு போறார். அவரை நீங்க படிக்கும் பொழுது நம்பர்ஸ், அதாவது என்னாகுமோ 22 அதிகாரம் 21 வசனங்க பின்னாடி நீ வீட்டில் உட்காந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆண்டவர் வழியில இவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி ஜனங்களை சபிப்பதற்காக புறப்பட்டு போகும் பொழுது வழியில் என்ன நிற்கும்? கழுது நிற்கும். அது சின்ன பாதையா இருக்கும். கழுது போகும். கழுதில் ஏறி போவாங்க. வழியில் என்ன நிற்கும்? தேவதூதர் நிற்பார். கழுதை நின்றும். உடனே என்ன பண்ணுவான்? கழுதைய அடிப்பான். அடிச்சு சோறு பக்கமா 2-3 தடவை இப்படி உரசன பிறகு கூட ஒழுங்கு புத்தி வரல. அப்புறம் கர்த்தர் கழுதையுடைய வாயை திறந்து கர்த்தர் பேசுவார். பேசும் பொழுதுதான் அவனுக்கு புத்தி வந்தது. இவனுடைய வழி என்ன? தன்னுடைய வழி பணம் சம்பாதிக்கணும், அநீதியாக பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனா இவன் என்ன பண்ண? கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை சபிப்பதற்காக புறப்பட்டு போனான். அநீதியான கூலிக்காக, வஞ்சக கூலிக்காக,
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம் கர்த்தருக்கு பிரியமாக தான் நம்ம நடக்கணுமே தவிர, ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தருடைய பிள்ளையா மாறின பிறகு அங்கேயும் இங்கேயும் வாழக்கூடாது. கர்த்தரோடு தான் நம்ம வாழணும். கர்த்தர் தெய்வமான கர்த்தரோடு இருக்கணும், பாகல் தெய்வமான பாகலோடு போயிடணும். அப்படி இப்படி ஃப்ளெக்சிபிள் லைஃப் நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடினா கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் அவங்கள போஷிப்பார். வேற சைடு ரூட்ல கர்த்தர் நமக்கு காசுக்காக எதையும் நம்ம செய்யக்கூடாது. பணத்துக்காக அந்த வழியில போனால் அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது. ஸோ இன்னொரு மனுஷனுடைய வழியை குறித்து நம்ம பார்த்தோம். அவனுடைய வழி என்னாகுமோ 16ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை வாசிங்க. என்னாகும் நேரம் நமக்கு சுருக்கமா இருக்கிற அப்படின்னால, கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விலக்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். அல்லேலூயா. இந்த கோரா கர்த்தருடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்பினார். கூட ஒரு 280 பேர் கூட நின்று இவருக்கு விரோதமாக எப்பயுமே தர்க்கம் பண்ணி போராட்டம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அப்போ கர்த்தர் இவங்க ஆண்டவருடைய வழியில மோசேயும் ஆரோனும் நடத்தி கொண்டு போயிருக்கிறப்ப இவங்களுக்கே தனி வழியை அவங்க தேடிக்கொண்டார்கள். அவங்களோட தர்க்கம் பண்ணின பொழுது இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதனுடைய பிரதிபலன் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை எல்லாம் சொல்லி முடிந்த உடனே அவர்கள் நின்றிருக்கும் நிலம் பலந்தது. 31வது வசனம், 32வது வசனம், பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் ஓராகுரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான எல்லா பொருளையும் விழுங்கி போனது. காரணம் என்னன்னா, அவங்களுடைய வழியில போனாங்க. தேவ மனுஷன் நடக்கிற வழிக்கு விரோதமா எதிர்த்து நின்றார்கள். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நம்ம இஷ்டம் போல வாழ்றதுனால ஓராது போல அவருக்குன்னு சில பேரை கூட்டிக்கிறது. இன்னைக்கு கூட என்ன செய்யறோம், சிலர் நமக்குன்னே ஒரு 2-3 பேரை என்ன செய்யற பக்க போலமா வச்சுக்கிறோம், சப்போர்ட்டா. அவங்க நமக்கு ஃபேவரா பேசுவாங்க. நாம் அநேக நேரங்களிலே இப்படி எல்லாம் சில காரியங்களை செய்வதனாலே இப்படிப்பட்ட மரண வழிகள், இந்த வழிகளுக்குள்ளாக நம்ம போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த 3 பேருடைய வழியை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி யூதா புஸ்தகத்துல 11வது வசனம் நமக்கு திட்டமா சொல்றது. என்ன சொல்றாரு வாசிங்க மறுபடியும். அந்த யூதா புஸ்தகம் ஒரே அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இப்போ அந்த 3 பேரையும் நமக்கு ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். இவருடைய வழியில நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி. நாம் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்வோமானா நாம நம்மளே ஏமாத்திக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். அண்டியும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிற, நாட் ஒன்லி லிசனிங், அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நிறைய நேரம் we deceive ourselves. எப்படி? only hearing the word of God. அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு மார்க் போட்டுட்டு போயிடுறது. அதுபடி செய்யறதே இல்லை. வசனத்தை கேட்கிறோம் ஆனா செய்யறது இல்லை. எதுக்கு வசனத்தை கேட்கிறோம்? எதுக்கு சர்ச்சை வச்சிருக்கிறோம்? எதுக்கு ஆராதனை? சரி பண்றதுக்கு. வண்டி ரிப்பேரா இருக்குது, பைக்கு காரு ரிப்பேரா இருக்கு, அப்படியே ஓடிட்டே இருந்தா அடுத்தது இன்னும் பெருசா. அதை என்ன பண்றோம்? மெக்கானிக் செட்டில் கொண்டே கொடுக்குறோம். அவன் என்ன பண்றான்? ஆயில் மாத்திரம், ஏர் ஃபில்டர் மாத்திரம், ஆயில் ஃபில்டர் மாத்திரம், எல்லாத்தையும் மாற்றி வண்டியை ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி வாட்டர் சர்வீஸ் அந்த சர்வீஸ் பாலிஷ் போட்டு புதுசாக கொடுக்குறோம். அதுக்கு ஒரு ஓட்டுறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை இந்த சர்வீஸ்ல சரி பண்ணலன்னா வாழ்க்கை ஓடுறதுக்கு சுமத்தா இருக்காது. வாழ்க்கையில இன்னும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக வண்டியில சத்தம் உண்டாகுவாரு. நான் ஒரு பைக் வச்சிருக்கிறேன். அந்த பைக்கை ஓட்டனாலே சவுண்டு ஓடலை, பிரேக் ட்ரம்ல சவுண்டு வரும். என் பைக்கு திட்டம் அந்த பைக் எடுத்துட்டு வந்த ஊரையே கூப்பிட்டு இருக்குது.
ஸோ எங்கே போனாலும் ஒய்மீன்னு ஒரு சவுண்டு கேட்டே இருக்கும். கொஞ்ச தூரம் அப்புறம் நின்றோம். பட் இப்படியே ஓட்டிகிட்டே இருந்தால் என்ன ஆகும், ட்ரம்மில் ஓட்ட விடும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சர்வீஸ் சென்டரில் வண்டியை கொண்டு கொடுத்து சர்வீஸ் பண்ணி அப்பப்போ கரெக்டாக பிரேக் ஷூஸ் எல்லாத்தையும் மாற்றி நீட்டாக போகிறதுக்கு வசதியாக இருக்குது, ஸ்மூத்தாக போகிறதுக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சர்வீஸ்க்கு வரோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். சில காரியங்களை சரி பண்ண வேண்டும். என் வழியில தான், எனக்கு இஷ்டமான வழியில தான் நான் போவேன், எனக்கு இந்த வழி தான் சரியா படுது அப்படின்னு நீங்க போனீங்கன்னா வேதம் உங்களை நியாயம் தீர்க்கும், இந்த வசனம் நியாயம் தீர்க்கும். உங்களுக்கு செம்மையா தோன்ற வழி மரண வழி, பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா நிச்சயமா நரகத்துக்கு நீங்க பலி ஆவீர்கள். மனுஷனுக்கு தோன்ற வழி. சமீபத்தில் திருப்பதியில் என்ன நடந்தது, சொர்க்க வாசலை திறந்தாங்க. சொர்க்க வாசலில் தேடி போனவங்கலாம் 6 பேர் என்ன பண்ணாங்க, கூட்ட நெரிசலில் விதிச்சு செத்து போயிட்டாங்க. எத்தனையோ ஜனங்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆக்கப்பட்டாங்க. அந்த நாள் என்ன நாள் தெரியுமா, வைகுண்ட ஏகாதசி. அன்னைக்கு செத்தா சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினைச்சாங்க, விதிச்சு நரகத்தை தான் போனாங்க. நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு தெரியும். நம்ம இதே பட்டணத்தில் இதே ஏரியாவில் ஒருத்தவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேர் என்ன பண்ணாங்க, வீட்டில் ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை தாங்க, வியாதி வந்துருச்சு, அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்க வேண்டாம், நம்ம பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர் என்ன பண்ணாங்க, அவங்க வழியை தேடினாங்க. என்ன வழி, மருந்து வாங்கி குடித்தாங்க. மருந்து வாங்கி குடிச்சா 2 பேரும் அன்கான்சியஸ் ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. புருஷன் போட்டுன்னு போயிட்டாரு. இதே சுந்தர ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கும். அந்த அம்மா தப்பிச்சுக்கிட்டாங்க. பல வருஷம் ஆகி மறுபடியும் 7-8 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த அம்மா மருந்து குடிச்சு அதே நாளில். அப்பவும் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாங்க. எத்தனை முறை பேசினாலும் அவங்க வழியிலேயே தான் போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க, சபைக்கு வருகிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆராதனைக்கு வரவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது. நான் வாழ்றதை காட்டிலும் செத்து போன நலமா இருக்கும். ஒரு நாள் செய்தி கொடுத்த இஸ்ரவேல் ஜனங்க, அதாவது உங்க வாயிலிருந்து ஜீவனமும் மரணமும் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ என்ன சொன்னாங்க, நாங்க வனாந்தரத்துல இருந்தா அங்க இருந்தா கூட நாங்க நல்லா இருப்போம், இங்க வந்து நாங்க எகிப்துல தான் நல்லா இருப்போம், இங்க வந்து எங்களை சாகரத்துக்காக கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி பல முறை நாங்க செத்து போயிருந்தா நலமா இருக்கும், சாகரத்தை வேணும்னு சொல்லி பேசினாங்க. கடைசியில கானான் தேசத்துக்கு போகும் வழியிலே செத்துப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரம் இந்த வாய் இருப்பாரு, இதே தான் பேச்சு. நான் செத்து போனா நல்லா இருக்கும், நான் இல்லைன்னா தான் உனக்கு தெரியும், என் அருமை தெரியும். இப்படியே பேசி 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 குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லாம போகிறது. நல்ல வார்த்தைகளை கேட்கிறோம், நல்ல வேதாமத்தை கொடுக்கிறார் கர்த்தர். இந்த வசனங்களை பேசி ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி ஆசீர்வதிங்க. அந்த வசனம் உங்க வீட்டை ஆளுகை செய்யும். நீங்க தப்பான காரியங்களை பேசினீங்கன்னா பிசாசு ஆளுகை செய்யும். வாயில ஜீவனும் மரணமும் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் நமக்கு நல்ல வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். வேதாங்கத்தில் கூட நம்ம பார்க்குறோம். மத்தேயு 7 அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும். கேட்டுக்கு போற வாசல் விரிவும். வழி விசாலமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிற சிலர் தான். இடுக்கமான வாசல். ஆண்டவர் கேட்டுக்கு போகிற ஒரு வாசலை சொல்றார். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றார். நம்ம எப்படி கேட்கிறோம், விசாலமான வாசல்ல வாழணும்னு நினைக்கிறோம், விசால வாசமான வாசல்ல போக நினைக்கிறோம். அங்க இடுக்கமான வாசல்ல போனா கேர்ஃபுல்லா போகணும். அதாவது ஊட்டி இந்த மாதிரி ஏற்காடெல்லாம் போனீங்கன்னா, கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா, அங்க போகும்பொழுது அந்த ஏர்பின் பெண்டுக்கு முன்னாடி வரும் பொழுது இடுக்கமான வாசல் ஒரு எம்பளம் போட்டிருக்கும், என்ன செய்யணும் கேர்ஃபுல்லாக போகணும்னு சொல்லி வளைவுகளில் முந்தாதீர் போட்டிருக்கோம்.
இது இடுக்கமான பகுதின்னு சொல்லி எச்சரிக்கை போர்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு 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 5 கிலோமீட்டரோ ஒரு 2 கிலோமீட்டருக்கோ ஒரு எச்சரிப்பு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இடுக்கமான வாசலில் அந்த பாதையில் இறங்கும் பொழுது கவனமாக இறங்கணும், ஏறப்பவும் கவனமாக இறங்கணும். கொஞ்சம் தவறிட்டா கீழே பள்ளத்தாக்கில் விழுக்கணும். அது மாதிரி தான் கர்த்தர் என் இஷ்டத்துக்கு போவேன்னு சொல்லி பிரேக் ஆக்சிலேட்டர் கொடுத்தாண்டா மொத்தமாக காலியாயிடும், கீழே தான் விழணும். இங்க ஆண்டவர் நமக்கு இடுக்கமான வழியிலே பிரவேசிக்கன்னு சொன்னார். இடுக்கமான வாசல்னா பைபிளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியா எச்சரிப்பு சத்தம். உன் கண்ணு பரிசுத்தமா இருக்கட்டும், உன் வாய் பரிசுத்தமா இருக்கட்டும், உன் பேச்சு பரிசுத்தமா இருக்கட்டும், சிந்த பரிசுத்தமா இடுக்கம். ஒரு டைம் அடிக்கிற டப்பு டிப்புன்னு அடிச்சு நீ கரெக்டா போ அப்படின்னு சொல்லி இடுக்கமான வாசல் வழியா போறது சிலருக்கு பிடிக்கல, கண்டிஷன் பிடிக்கல. நிறைய பேர் சபைக்கு ஏன் வர்றதுன்னா அவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா கேட்டுக்கு போற விசாலமான வாசல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அங்க வந்தா குடிக்காத, சீரட் குடிக்காத, உபச்சாரம் பண்ணாத, கல்யாணம் சினிமா பார்க்காத, அதை பார்க்காத நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது அவங்களுக்கு பிடிக்கல. நீ பாவம் செய்யாத, சண்டை போடாத, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காது, இஷ்டம் இல்லை. நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்லி குடிக்கிறதும் வெறிக்கிறதும் உபச்சாரம் பண்றதும் பாவத்துல நீடித்து இருக்கிறதுமான வாசல் விசாலமான வாசல். எங்க இஷ்டத்துக்கு வாழ்வோம். சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னா 50-50 ஒரு பிஸ்கெட் இருக்கு இல்லையா, சஸ்கா மஸ்கா, அது மாதிரி இருக்கிறாங்க. இங்கே கொஞ்ச நேரம், அங்கே கொஞ்ச நேரம். தவளை மாதிரி. தவளை என்ன செய்யும்? நிலத்திலையும் இருக்கும், தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். இப்படி சபைக்கு ஆராதனையிலையும் இருப்பாங்க, கல்யாணத்திலையும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் அறவே வருகிறார். உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு நல்ல வழியை கொடுத்திருக்கிறார். என் வசனம் உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அந்த வழியில வெளிச்சம்னா ஆண்டவருடைய வசனத்தை படிச்சா தான் அந்த வசனத்துல நீங்க நடக்க முடியும், வெளிச்சத்துல நடக்க முடியும். வசனத்துல நீங்க நடக்கலைன்னா இருள தான் நீங்க போகணும். ஒவ்வொரு டைமும் வசனம் இப்படி சொல்லுகிறது, அது நம்முடைய காதுக்கு வரணும், நம்முடைய எண்ணங்களுக்கு வரணும். ஒரு தப்பு செய்யும் பொழுது வசனத்தை நினைப்பு விட்டு, ஆவியான உள்ள இருந்து நினைப்பு விட்டு அப்படி செய்யறது தப்பு. உங்க இருதயத்துல என்ன செய்யக்கூடாது? வைராக்கியத்தையும் கசப்பையும் வைக்காதீர்கள். அது ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நீ கனி கொடுக்க முடியாது. கனியற்ற ஒரு திராட்சை செடியை போல, கனியற்ற ஒரு அத்திமரத்தை போல நீங்க வாழ்வீங்க. ஆண்டுடைய வசனத்தை எத்தனை முறை கேட்டாலும் அவருடைய வாழ்க்கையில பேச்சில ஒரு மனமாட்டம் இல்லை, பேசுறதுல என்ன இல்லை, ஒரு மாட்டம் இல்லை, பார்வையில ஒரு மாட்டம் இல்லை. அப்படியே தான் இருக்கிறோம், அதே போல இருக்கிறோம். மாறணும். கர்த்தருடைய வசனத்தை எதுக்கு கேட்கிறோம்? நம்ம வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தணும். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்க, என் கண்ணுக்கு காவல் வைங்க, என்னுடைய சிந்தைக்கு காவல் வைங்க. நான் மற்றவங்களை மனநோகப்படுத்துற மாதிரி பேசிடக்கூடாது. ஆண்டவரே, மற்றவங்களை வேதனைப்படுத்துற மாதிரி நான் பேசிடக்கூடாது. மற்றவங்களை பார்த்து நான் என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. மற்றவங்களை பார்த்து கண்ணு போடக்கூடாது. பாவி, என் கூட தானே இருந்தான், அன்னைக்கு போற சொந்த வீடை வாங்கிட்டான். இதெல்லாம் இந்த வழிகள்லாம் நமக்கு வேண்டாம். இந்த கெட்ட வழிகளை விட்டுட்டு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி சொல்லி வாழும் பொழுது தேவன் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். அல்லேலூயா. நம் கர்த்தருக்கு பிரியமான ஆதாரத்தில் நீங்க வீட்டில் உட்காந்து படிங்க. 32 அதிகாரத்தில், எக்ஸோடஸ் 32 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனங்கள்ல பார்க்கும் பொழுது 8வது வசனத்தை வாசிங்க. எக்ஸோடஸ் யாத்ராகமும் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வாங்குவதற்கு அவர்கள் நான் விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ஒரு கண்டுகுட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே என்றார். இப்ப என்ன நடக்குது? ஆண்டவர் மோசையை அழைத்திருக்கிறார் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு. அது வரதுக்கு கொஞ்சம் தாமதமான அப்படின்னால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் போய் ஆரோன் கிட்ட முறுமுறுக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஒரு வார்ப்பிக்கிற 5ஆம் வசனத்தில் தான் நினைக்கிறேன், ஒரு அச்சி மாதிரி இருக்கும். அதில் இவங்க தங்கத்தெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உருக்கி அதை ஊற்றி அந்த வார்க்கப்பட்ட அந்த அச்சியில் ஊற்றி எடுத்தோன்னு ஒரு கண்டு வருது. அந்த கண்டு அதை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க? கும்பிடுறாங்க. அவங்க ஒளி பாருங்க எப்படி இருக்காங்க.
கொஞ்ச நேரம் பொறுக்க முடியல, அதுக்குள்ளே தங்களுக்குள்ளே ஒரு வழி. நிறைய நேரம் பாருங்க, ஜெபம் பண்ணுவோம், சில நேரம் கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண பிறகு அந்த ஜெபத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், நம்ம ஒரு வழியை போடுவோம். இதுதான் அவங்களுடைய வழி. அந்த வழியில் நம்ம போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் யோபு சொன்ன, என்னை கொண்டு போட்டால் அவர் மேல நம்பிக்கை, அவருடைய வழியில நடக்கும். யோபுடைய வழி நெருக்கமாக தான் இருந்தது, இடுக்கமாக தான் இருந்தது, போராட்டமாக தான் இருந்தது. ஆனாலும் என் தேவன் யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவரை கொண்டு போட்டாலும், என்னை கொண்டு போட்டாலும் அவரை நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் காட்டின வழியில நீங்க நடக்கிறீங்களா? மனசும் மாம்சமும் விரும்புகிற வழியில நடக்கிறீங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில திருமணத்தில் ஒரு நல்ல ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷனை காமித்தா அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. என்ன பிடிக்கும்? ஆளு பிந்தாசா இருக்கணும், ஆளு ஓட்ட சாட்டமாக இருக்கணும், பணம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அதை தான் பார்க்குறாங்க தவிர அப்புறம் கல்யாண காட்டில் இந்த காரியம் கர்த்தரால் நிறைவேறியது, கர்த்தரால் வந்தது. அது எப்படி வரும்? சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை திருமணம் பண்ணி வாழ்ந்தாதான் அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பணம் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த பட்டிமன்றம் தான் பணமா பாசமா. பணம் இருந்து ஒண்ணுமே செய்யாது. வெளியே சொல்லிக்கலாம், இவர் பெரிய டாக்டர், இவங்க 2 கார் வச்சிருக்கிறாங்க, வீடு இருக்குது, நிலம் இருக்குது, பெரிய பணக்காரங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சமாதானம் இருக்காது. தேவன் நமக்கு காட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எவ்வளவு பெரிய பணக்காரன் வந்தாலும், கோடீஸ்வரன் வந்தாலும் சரி, ஆண்டி வந்தாலும், அரசன் வந்தாலும், திருமண காரியத்தில் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, கர்த்தாவே உமக்கு சித்தமான காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா தேவன் செய்வார். குடும்பத்தில் காசு இருந்து பணம் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் தான் அவங்க கூட தான் குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னா பணம் இருக்கிறவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேற யாருக்கூடயே இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அடையாளம் கண்டுபிடிச்சு கர்த்தருடைய வழியில நீங்க நடக்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தையும் இரக்கத்தையும் கட்டளையிடுவார். மனுஷனுக்கு தூண்டுகிற வழி செம்மையான வழி, அது என்ன செய்யும்? மரண வழி. சில நேரங்களில் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை அதை எப்படி செய்யணும் தெரியாம தாங்களே சில வழிகளை உண்டு போனார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருந்தார் சென்னையில். நான் அப்போ தான் சபையில் ஒரு அசிஸ்டண்டாக இல்லை, ஒரு வர்ஷிப் லீடராக இருந்தேன். அவர் வந்து என்ன செஞ்சார், அவர் வந்து பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் பேர் அசோகன். அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், என்ன சொன்னார், திருமணமாகி அவருடைய ஒய்ஃபும் அவருக்கும் ஒரு கொஞ்ச நாள் ஆகிறது. அவர் ஒய்ஃபு ரசிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறார். அவங்க ஒரு கிறிஸ்டின் தான், அவங்க வந்து சிஎஸ்ஐ, இவர் வந்து இவர் ஒரு பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவராக இருந்தார். அதனால் இவர் ரசிக்கப்படலாம் சொல்லி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்தார். இந்த பேப்பரில் ஒரு படம் போட்டிருந்தார், முக்கோணம் மாதிரி, இப்படி இந்த சைடில் முக்கோணம் போட்டு மந்திரம்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி வசனங்கள் எழுதி அவன் ஒய்ஃபு படத்தை நடுவில் ஒட்டிக்கிறார். ஒட்டிட்டு வந்து பாஸ்டர் ஒய்ஃபு ரசிக்கப்படுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறேன். என்னது, இதை வச்சு நான் ஜோக் பண்ணுறேன், இது மனுஷனுடைய வழி. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், இவருக்கு ஒய்ஃபு மேலே என்ன இருக்குது, பயங்கரமான சந்தேகம் இருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டேன், ஒய்ஃபு மேலே சந்தேகம். உடனே நான் சொன்னேன், பிரதர் வீட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ண கூட்டிகிட்டு போனேன். வீட்டுக்கு போனால் பென்சில் இருக்கு இல்லையா, பென்சிலை வச்சு வசனம் சுவரில் பெருசு பெருசாக எழுதி போட்டுருக்காரு. எல்லாமே குத்துற மாதிரி இருக்கு ஒவ்வொரு வசனங்கள். உன்னை தேவன் காண்கிறவராக இருக்கிறார், அப்படி இப்படி இப்படின்னு வசனமாக எழுதி போட்டுருக்காரு. அப்போ நான் சொன்னேன், பிரதர் அந்த வீட்டில் சகோதரியை பார்த்தா அவங்க ரொம்ப நல்லவங்க, நாவியில் உணர்ந்து ரொம்ப அருமையான கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ. அப்போ சொன்னேன், பிரதர் அவர் தனியாக கூட்டிட்டு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு சொன்ன முதல் ரப்பரை வாங்கி சோறில் இருக்க பென்சிலில் அந்த வசனங்கள் எல்லாம் அழிங்க அப்படின்னு. இது என்ன வழி? குறுக்கு வழி. குறுக்கு வழியில் ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குறுக்கு வழியில் ரட்சிப்பை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இல்லை ஏதாவது டெம்பரரி ஆல்டர்னேட்டிவ் காரியங்களை செய்யணும், அதை இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்களுக்காகவே சில வழிகளை அவங்க செய்கிறாங்க. அந்த வழி உங்களுக்கு நல்லா தெரியும், என்னென்ன வழி பண்ணுறீங்கன்னு. உங்கள் இருதயம் உங்கள் கூட பேசும், உங்கள் இருதயம் உங்களோட பேசும். அந்த வழிகள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு, ஏசப்பா கர்த்தர் குடும்ப நகரத்தை காவராயில் காவலாளியுடைய பிரயாசம் வருதான். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறதும், நம்ம வழியில எல்லாத்தையுமே இது பண்ணிடலான்ட்டு
சிலர் ஃபோன் பண்ணி கேட்பான், ஃபோன் பண்ணி பார்க்குறான் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, வேலையும் செய்ய முடியாது, சும்மா சந்தேகத்தின் ஆவி. உன் வழி இது கர்த்தருக்கு பிடிக்காத வழி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதுதான் ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம். இல்லைன்னா அதை யோசித்து 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 யோசிமா ஆண்டவர் சர்ச்சைக்கு போய் கர்த்தரை தேடி இதே யோசனை யோசித்து 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 அது மரணத்துக்கு கொண்டு போகும். பிபி, டென்ஷன், சுகர் சகலமும் வந்து ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போட்டுன்னு போயிடுவேன். நீ போட்ட வழியில ஒன்றும் இல்லாமல் போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக வாழ வேண்டும். உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து எதையாவது செய்யலாம் நினைச்சீங்கன்னா அது மரண வழி. உங்களுக்கு தோண்டுகிற வழி அது செவ்வையாக இருக்கும், அது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழி. உங்க வழியை கர்த்தர் கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் ஒரு நாளும் தீங்கு செய்கிறவர் அல்ல, கர்த்தர் எல்லா நாளும் நன்மை செய்கிறவர். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒருவேளை என் வழி கர்த்தரை விட்டு தூரமா இருக்குதா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நானே யோசித்து என் சிந்தையில போட்டு செய்கிறேனா? சில நேரம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம இஷ்டத்துக்கு சில காரியங்களை செய்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி செபிப்போம்.